அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் தீ சம்பந்தப்பட்ட காரியங்களை அதிகமாக செய்யலாம். மேலும் அதிக கடன்களை அடைக்கவும் நீண்டகால பங்காளிகள் பகை சமரசமாக உரிய நாள் இந்த சதுர்த்தி திதி நாளாகும். மேலும் இந்த சதுர்த்தி திதியானது யமதர்மனுக்கும் மற்றும் பரம்பொருள் விநாயக பெருமான் அவர்களுக்கும் உரிய நாளாகும். இந்த திதி நாட்களில் சுப நிகழ்ச்சிகளாக திருமணம் போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. பண்டைய காலங்களில் மன்னர்கள் போர்களை துவங்குவதற்காக எதிரிகளை அழிப்பதற்காகவும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளை பயன்படுத்தியதாக பண்டைய இதிகாச நூல்கள் கூறுகின்றன. அமாவாசை திதி மற்றும் பௌர்ணமி திதியில் வரும் 4வது திதி சதுர்த்தி திதியாகும். பௌர்ணமிக்கு பிறகு வரும் சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி திதி என்று கூறுகிறோம். வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் அழிக்கும் சக்தி கொண்டது இந்த சதுர்த்தி திதிக்கு உள்ளது. விநாயக பெருமானை வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் அகலும் என்பது பெரியோர்களின் வாக்கு. இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் விநாயக பெருமான் அவர்களை முறையாக வழிபட்டு விரதம் இருந்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து குழப்பங்களும் விரைவில் தீரும். வாழ்வில் எப்படிப்பட்ட அனைத்து கஷ்டங்களும் விரைவாக குணமடையும் மற்றும் கிரக தோஷங்கள் அதிகமாக விளங்கும் சங்கடங்களை எளிதில் தீர்ப்பவர். இந்த சங்கடகர சதுர்த்தி திதி ஆரம்பித்தவுடன் நீங்கள் விநாயகர் பெருமானை நினைத்து விரதத்தை மேற்கொள்ளலாம். சந்திர பகவான் அவர்களின் சுழற்சியை பொறுத்து கணக்கிடப்படும் இந்த சங்கடகர சதுர்த்தி திதி எனப்படுகிறது. இந்த பௌர்ணமிக்கு நாளில் அடுத்து வரும் 4வது நாள் இந்த சதுர்த்தி திதி நாளாகும். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை சந்திரனின் சுழற்சியால் இந்த சங்கடகர சதுர்த்தி திதி ஏற்படுகிறது. இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானின் அருளை பெற நீங்கள் அதிகாலையில் எழுந்து இந்த விரதத்தை மேற்கொண்டு மாலை நேரத்தில் நீங்கள் விநாயக பெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கும் பூஜையில் கலந்து கொண்டு அதன் பின்னரே உங்கள் வீட்டிற்கு வந்து உணவு உண்ண வேண்டும். இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜை செய்வதற்காக வெள்ளை எருக்கன் மற்றும் அருகம்புல் மாலை, சந்தனம், குங்குமம், வாசனை மலர்கள் மற்றும் தும்பைப்பூ போன்றவற்றை நீங்கள் சூட்டி விநாயக பெருமான் அவர்களை மனதார வழிபடலாம். 21 இலைகள் மற்றும் பழங்கள் கொண்டு மற்றும் மலர்களை தூவி அவர்களை வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். இந்த அதிக விசேஷங்கள் தரும். உங்களுக்கு விநாயக பெருமான் படம் வீட்டில் இல்லை என்றாலும் மற்றும் பக்கத்தில் விநாயகர் கோவில் இல்லை என்றாலும் கவலைப்பட தேவையில்லை. சற்றென மஞ்சளை உள்ளங்கையில் குமிழாக பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி அதற்கு சுண்டல், மோதகம், அவல் போன்றவற்றை படைத்து அந்த விநாயக பெருமானை மனதார வழிபட உங்களுக்கு நல்ல அருள் கிடைக்கும். இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். குறிப்பாக அதிக நோய் உள்ளவர்கள் மற்றும் நல்ல வேலை கிடைக்க குழந்தை பேறு இல்லாதவர்கள் மற்றும் மனித வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் அனுதினமும் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் நாகதோஷம், கேது தோஷம் உள்ளவர்கள் மற்றும் இந்த சதுர்த்தி நாளில் விநாயக பெருமான் அவர்களை வழிபடலாம். இந்த சதுர்த்தி திதியில் நீங்கள் விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான உணவுகளாக அவல், சர்க்கரை பொங்கல் மற்றும் கொழுக்கட்டை, சர்க்கரை, மோதகம், சுண்டல் போன்றவற்றை வைத்து வழிபடலாம். பணக்கஷ்டம் காரணமாக இத்தனை பொருட்களை வைத்து நம்மால் வழிபட முடியாது என்று நினைப்பவர்கள் இதில் ஏதேனும் ஒரு உணவை படைத்தாவது விநாயக பெருமானை வழிபட்டு அவரின் அருளை பெறலாம். பரம்பொருள் விநாயக பெருமான் அவர்களின் பரிபூரண அருளை பெறுவதற்கு நாம் கடைபிடிக்கும் விரதமானது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமாகும். பொதுவாக பரம்பொருள் விநாயக பெருமான் அவர்கள் எளிமையான தெய்வம் ஆவார்கள். அதனால்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமும் மிகவும் எளிமையானது. அதனால்தான் இந்த சதுர்த்தி நாளில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு விநாயகர் படத்தை சுத்தம் செய்து அதனை அலங்காரம் செய்துவிட்டு அதன் பிறகு வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து முடித்துவிட்டு விநாயகர் கோவிலுக்கு மாலையில் செல்லும் போது அந்த கோவிலில் நுழைந்தவுடன் விநாயகப் பெருமானை 11 முறை நீங்கள்
வலம் வந்து வணங்க வேண்டும். மேலும் விநாயகப் பெருமானுக்கு பிடித்த அருகம்புல், வெள்ளெருக்கன் ஆகியவற்றை மாலை சூட்டி விநாயகப் பெருமானுக்கு அணிவிக்கலாம். மேலும் இந்த சதுர்த்தி நாளில் உபவாசத்தை மேற்கொள்ளலாம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.